சர்ச் பெல் மிஷன் வாசல் 358 டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி பேங்க் எக்ஸாம் கைடன்ஸ் டு தி யூத் நம்பர் 20 வெற்றி வேண்டுமா? கொஸ்டின் ஆன்சர்ஸ். இன்றைய தினம் நாங்கள் உங்களுக்கு எக்கனாமிக்ஸிலிருந்தும் வரலாறு மற்றும் உலக வரலாறில் இருந்தும் சில கேள்விகளை சற்று தெளிவாகவே உங்களுக்கு புரியும்படி இந்த வீடியோவில் தருகிறோம். இதுவரை 20 எபிசோடை கடந்து வந்திருக்கிறோம். நன்றாக கவனித்து கேளுங்கள். இதற்கான டிஸ்கிரிப்ஷன் சைடில் ஆங்கிலத்திலேயோ தமிழிலேயும் தந்திருக்கின்றோம். அதையும் பதிவிறக்கம் செய்து கொண்டு அதை நன்றாக வாசித்து பார்த்தீர்களானால் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் எளிதாக புரிந்துவிடும். நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் கொடுப்பதற்கு உள்ள தகுதியை பெறுவீர்கள். நிச்சயம் வெற்றி உங்களுக்குத்தான். இப்போது பொருளாதாரம் என்பது எக்கனாமிக்ஸ். ஓகே, பொருளாதாரம். முதல் கொஸ்டின், பொருளாதாரம் என்றால் என்ன? பொருளாதாரம் என்பது பொருட்கள் மற்றும் சேவைகளின் உற்பத்தி, விநியோகம் மற்றும் நுகர்வு, அதாவது ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கன்சம்ஷன் சொல்வார்கள், ஆகியவற்றை ஆய்வு செய்யும் ஒரு சமூக அறிவியல் ஆகும். பொருளாதார முகவர்களின் நடத்தை மற்றும் தொடர்புகள், அவர்களின் பொருளாதாரங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதில் பொருளாதாரம் கவனம் செலுத்துகிறது. கேள்வி 2, வறுமைக்கான காரணங்கள் என்ன? அடிப்படை தேவைகளுக்கான அணுகல் இல்லாமை, உணவு, தண்ணீர், சுகாதாரம் மற்றும் கல்விக்கான அணுகல் இல்லாமை. 1. 2, சமூக அநீதி, பாலினம், இனம் அல்லது இயலாமை அடிப்படையிலான பாகுபாடு. 3, மோதல் மற்றும் உறுதியற்ற தன்மை, அதாவது அதிகமான கஷ்டங்கள், போராட்டங்கள் அந்த நாட்டிலோ அந்த இடத்திலோ, அதுதான் மோதல். உறுதியற்ற தன்மை, மோதல் மற்றும் போர் மக்களை வறுமையில் சிக்க வைக்கும். மோசமான உள்கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நன்றாக இருக்காது. ஒர்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு இருக்காது, மற்ற எலக்ட்ரிசிட்டி இதுகள் வசதி இல்லாமல் இருக்கலாம். மோசமான உள்கட்டமைப்பு அடிப்படை ஆதாரங்களுக்கான அணுகலை கட்டுப்படுத்தலாம். காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், 2030க்குள் 130 மில்லியனுக்கும் அதிகமான மக்களை கடுமையான வறுமையில் தள்ளக்கூடும். அரசாங்க ஆதரவு இல்லாமை, வருமானம் மற்றும் சேவைகளில் வெட்டுக்கள் வறுமையை ஆழமாக்கும். இந்த இடத்தில் பார்த்தீர்களானால் அண்ணா சொல்லுவார், வரி விதிப்பது யாருக்கு எப்படி பொருந்தும் என்பதை எளிய ஒரு தகவலில் சொல்வார். அதாவது ஒரு மூடை அரிசியை தூக்கி செல்ல அதற்கான தகுதியான வாலிபர் 35 அல்லது 27 வைத்துக் கொள்வோமே, 27லிருந்து 50 வயதுக்குள் ஒரு மூடை அரிசியை தூக்கிட்டு எளிதாக செல்வார். அந்த மூடை அரிசியை குழந்தைகள் கையில் கொடுத்தால் தூக்க முடியுமா? வயதானவர்கள் கையில் கொடுத்தால் அது தூக்குவாரா? வரி விதிப்பும் அப்படி இருக்கக்கூடாது. மக்களை வாட்டி வதைக்கும் வரி, அது வறுமையை தான் உண்டாக்கும். அரசாங்க ஆதரவு இல்லாமை, வருமானம் மற்றும் சேவைகளில் வெட்டுக்கள் வறுமையை ஆழமாக்கும். மோசமான நிர்வாகம், ஊழல் மிகுந்த தலைவர்கள் இருந்தால் வறுமை உண்டாகும். பொருளாதார சிக்கல்கள்,
வெளிநாடுகளிலிருந்து வரும் நிதி அழுத்தங்கள் பொருளாதாரத்தை வெளிச்சந்தைக்கு உணர்திறன் கொண்டதாக மாற்றும். வாழ்க்கை செலவுகள். வாழ்க்கை செலவு அதிகமாக, அதாவது நாம் பொருள்களை வாங்கும்போது அதனுடைய விலை ஏற்றமாய்க்கிட்டே இருந்தால் அப்போவும் வறுமைதான் உண்டாகும். மனநல பிரச்சனைகள். போதை பழக்கம், மனசோர்வு மற்றும் மனநல பிரச்சனைகள் வறுமைக்கு பங்களிக்கும். 3வது கேள்வி, வறுமைக்கு என்ன காரணம்? தங்குமிடமில்லாமை, அதாவது ஷெல்டர், குடியிருக்கிறதுக்கு சரியான ஹவுஸ் ஃபெசிலிட்டிஸ் இல்லாதது, சுத்தமான நீர் ஆதாரங்களுக்கான வரையறுக்கப்பட்ட அணுகல் இல்லாமை, உணவு பாதுகாப்பின்மை, உடல் குறைபாடுகள், சுகாதார பராமரிப்புக்கான அணுகல் இல்லாமை, வேலையின்மை, சமூக சேவை இல்லாமை, பாலின பாகுபாடு. ஆக புரிந்து கொள்ளுங்கள், வறுமை எந்த அளவுக்கு எல்லா மக்களையும் வாட்டி வதைக்கும்ங்கிறதை நாம் இந்த 3 கேள்விகள் மூலமாக தெளிவுபடுத்தி இருக்கிறோம். 4வது கேள்வி, முழுமையான வறுமைக்கான காரணங்கள் என்ன? முழுமையான வறுமை, அதாவது அப்ஸ்ட்ராக்ட் பாவர்ட்டி ஆர் அப்சல்யூட் பாவர்ட்டி. முழுமையான வறுமை கடன், உலக மக்கள் தொகை அதிகரிப்பு, இயற்கை பேரழிவுகள், மோதல்கள் மற்றும் குழந்தை தொழிலாளர்களால் ஏற்படுகிறது. முழுமையான வறுமைக்கு ஒரு உதாரணம், 12 வயது சிறுவன் ஒரு மருத்துவரை பார்க்கவோ அல்லது பள்ளிக்கு செல்லவோ முடியாத சூழல். இதுதான் முழுமையான வறுமை, அதற்கு உண்டான காரணமாகும். 5, வறுமையை போக்க என்ன வழிகள் உள்ளன? கல்வி, மக்களின் வாழ்க்கை நிலைமைகளை மேம்படுத்தல், வேலை தேடவும் உதவுதல், குழந்தைகளின் வாழ்க்கை திறன்களை வளர்த்து கொள்ளுதல், அவர்களின் முழு திறனையும் உணரவும் அந்த வறுமை போக்க வழிவகுக்கும். உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி, வேலைகளை உருவாக்குவதன் மூலமும் கல்வி மற்றும் சுகாதாரம் போன்ற அத்தியாவசிய சேவைகளுக்கான அணுகலை வழங்குவதன் மூலமும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி வறுமையை குறைக்க உதவும். கட்டுப்படியாகக்கூடிய வீடுகள், குடும்பங்களுக்கு தங்குமிடம் மற்றும் தனி உரிமைக்கான அடிப்படை தேவையை வழங்குவதன் மூலம் மலிவு விலைய வீடுகள் வறுமையை குறைக்க உதவும். வருமான மறுபகிர்வு. குறைந்த வருமானம் உள்ள நாடுகளில் ஏழைகள் அல்லாதவர்களிடமிருந்து வருமானத்தை மறுபங்கீடு செய்து வறுமையை குறைக்க உதவும். நேரடி உதவி மற்றும் தனியார் தொண்டு. நேரடி உதவி, தனியார் தொண்டு ஆகியவை வறுமையை குறைக்க உதவும் என்று உலக வங்கி பரிந்துரைக்கிறது. திறன் மேம்பாடு. வறுமை ஒழிப்பு திட்டங்கள் மக்களுக்கு வேலை வாய்ப்பை தரும் திறன்களை வளர்த்து கொள்ளவும் அவர்கள் சொந்த தொழில் தொடங்கவும் இந்த உதவி நன்றாக அவர்களுக்கு வறுமையை போக்க உதவும். பாலின சமத்துவம். பாலின சமத்துவத்தை நிலைநாட்டுவது வறுமையை போக்க உதவும். சுத்தமான தண்ணீர். சுத்தமான தண்ணீரை உறுதி செய்வது வறுமையை போக்க உதவும். சுகாதாரம். நல்ல சுகாதாரத்தை மீட்டெடுப்பது வறுமையை போக்க உதவும். இப்போது நாம் ஹிஸ்டரி, வரலாறை பற்றி சில கேள்விகள், முக்கியமான கேள்விகள். கண்டிப்பாக இது இல்லாத கேள்வித்தாள் இருக்காது, புரிந்து கொள்ளுங்கள். இதனுடைய அத்தனை இங்கிலீஷ் வெர்ஷனையும் டிஸ்கிரிப்ஷனில் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். தமிழில் பார்க்கணும்னா இந்த யூடியூப்பில் நாங்கள் கொடுத்திருக்கிற கேள்விகள் அனைத்துமே முக்கியமான கேள்விகள். 6வது கேள்வி, பிரெஞ்சு புரட்சிக்கான முக்கிய காரணங்கள் என்ன? அதாவது அறிவொளி. அதாவது அந்த இடத்தில் நாம் அறிவொளி என்று சொல்லும்போது என்லைட்மெண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் பிரைன். 1. பிரெஞ்சு நிதி நெருக்கடி. 3. லூயிஸ் 16 அவர் சர்வ அதிகாரியாக ஆட்சி புரிந்தார்.
பிறகு பொருளாதார வசதி. மக்கள் சாப்பாட்டுக்கே அலைந்து திரியக்கூடிய ஒரு வசதியற்ற தன்மையாக இருந்தது. உங்களுக்கு தேவையான பொருட்களே கிடைக்காத அளவில் இருந்தது. கடைகளில் எந்த ஜாமான்களும் இல்லாத ஒரு சூழல். இதுதான் பொருளாதார அடிப்படை பிரெஞ்சு புரட்சிக்கு. மக்கள் பசியாலும் பட்டினியாலும் வாடிக்கொண்டிருந்தார்கள். தேவையான பொருளாதார வசதியை செய்யவில்லை. மனார்கி, அதாவது முடியாட்சி. மன்னர் அவருக்கு எதுவும் கரெக்டாக சரியாக சொல்லிக் கொடுக்கக்கூடாத நிர்வாகத்தை நடத்தி வந்தார். வரிகளின் சீரற்ற தன்மை. பிரெஞ்சு முடியாட்சி ஒழிப்பு, நெப்போலியனுடைய எழுச்சியும் பிரெஞ்சு புரட்சிக்கு காரணமாக அமைந்தது. இப்போது 7வது கொஸ்டினில் நாம் பிரெஞ்சு புரட்சிக்கு முக்கிய காரணம் எந்த அளவில் விவரமாக சொல்ல முடியுமோ அத்தனையும் சொல்லிவிடுகிறோம். 1789 பிரெஞ்சு புரட்சிக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன என்றால் சமூக ஏற்றத்தாழ்வுகள், சமூக பிரிவினைகள். பிரெஞ்சு சமூகம் 3 விதமாக பிரிக்கப்பட்டது. மத குருமார்கள், பிரபுக்கள் மற்றும் பொதுமக்கள். 3 பகுதியினருக்கும் அதிகமான சலுகைகள் கொடுக்கப்பட்டன. மக்கள் தொகையில் 2% மட்டுமே இருந்த அந்த சமூகத்துக்கு மட்டும் பல சலுகைகள் வழங்கப்பட்டன. 90% நிலம், செல்வத்தை மற்றும் கட்டுப்படுத்தக்கூடிய விதத்தில் அந்த 2 சமூகத்தினர் மட்டும் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். மக்கள் தொகையில் 98ஆக இருந்த சாமானிய, அதாவது மேலே கொடுக்கப்பட்ட சலுகைகள் அத்தனையும் 2% பேர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டது. 98ஆக இருந்த சாமானியர்கள், ஆர்டினரி பீப்புள், 2% நிலமும் செல்வம் மட்டுமே வைத்திருந்தார்கள். மத குருமார்கள் மற்றும் பிறவுகளுக்கு வரி செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்தில் சாமானிய மக்கள் அதிக வரி சுமையால் அதிகமாக கொடுமைப்படுத்தப்பட்டனர். நான் முந்தைய பகுதியில் சொன்னேன், அண்ணா எதை சொல்லுகிறார்? யார் வசதியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு வரி விதிப்பது ஓகே. ஆனால் தேவையில்லாமல் எந்த ஒரு வசதி இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு வரி விதித்தால் அவர்களால் எப்படி செலுத்த முடியும்? எந்த அளவில் அது பாதிக்கும் என்பது பிரெஞ்சு புரட்சியின் மூலம் நாம் கண்டுபிடிக்கிறோம். சுரண்டல். மத குருமார்களும் பிரபுகளும் சாதாரண மக்களை பல வழிகளில் சுரண்டினார்கள். எக்ஸ்பிளாய்டேஷன். பிரபுக்கள் நிலப்பிரபுத்துவ சலுகைகள் அனுபவித்தனர். அதாவது நிலப்பிரபுத்துவ நிலுவை தொகைகள் மற்றும் விவசாயிகளின் சேவைகள் சாமானிய மக்களிடமிருந்து 10% வடிவில் வரிகள் பிரித்து எடுத்துக்கொண்டனர். மகிழ்ச்சியின்மை. சாமானியர்கள் தங்கள் பங்கில் அதிருப்தி அடைந்து ராஜாவுக்கு எதிராக திரும்பினர். அவர்கள் செல்வம் மற்றும் சமூக அந்தஸ்தை கொண்டிருந்த 3ஆம் எஸ்டேட் தரவரிசையில் இருந்த ஆசிரியர்கள், வழக்கறிஞர்கள் மற்றும் மருத்துவர்கள் போன்ற முதலாளித்துவ மக்களால் அதிக பயன்பாட்டை பெற வழி நடத்தப்பட்டனர். இப்போது நாம் 9ஆம் கேள்விக்கு போகிறோம். தமிழ்நாடு பெயர் மாற்றம். இது எப்போது நடந்தது? 1967 நடைபெற்ற தேர்தலில் பங்கு பெற்ற திமுக வெற்றி பெற்று பேரறிஞர் அண்ணா முதன்முறையாக திராவிட ஆட்சியை தமிழகத்தில் அமைத்தார். அவரது தலைமையில் 1967 மார்ச் 6 அமைந்த அமைச்சரவையை இளைஞர்களை கொண்ட அமைச்சரவையாக மாற்றினார். ஆட்சி பொறுப்பை ஏற்றதும் சுயமரியாதை திருமணம்